அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் ஒரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதமானது பிறக்கிறது. அந்த வகையில் செப்டம்பர் 16ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சூரியனின் மாற்றத்தால் புரட்டாசி மாதமானது பிறக்கப் போகிறது. நவ கிரகங்களில் சூரியன் பெயர்ச்சியை தமிழ் மாதமாக சொல்லப்படும். அந்த விதத்தில் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாத காலம் கன்னி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மீனராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் உருவாக்கக்கூடிய பத்ர ராஜயோகம் மாளவிய ராஜயோகத்தால் பல ராசிக்காரர்களுக்கு உயர்வான பலன்கள் கிடைக்கப் போகிறது. அதாவது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய ராஜயோகங்கள் ஒரு சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான பலனையும் தரக்கூடியது. செப்டம்பர் 18 சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியில் மாறுவதால் மாளவிய யோகமும், புதன் பகவான் செப்டம்பர் 23 தன் சொந்த ராசியான கன்னி ராசிக்கு மாறுவதால் பத்ர யோகமும், கும்பராசி அதிபதியான சனி ராசியிலேயே சஞ்சரிப்பதால் ராஜயோகமும் ஒரு சில ராசிகளுக்கு அற்புதமான பலனை தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. புரட்டாசி மாத ஆரம்பத்தில் கன்னி ராசியில் சூரியன் பெயர்ச்சியும், துலாம் ராசியில் பெயர்ச்சியாகும் சுக்கிரன், கன்னி ராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதன் இந்த கிரக பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கிறது. மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு மாத தொடக்கத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அன்புக்குரியவர்களின் ஆதரவு நிம்மதியை கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் வேலையை முடிப்பதில் பிறரின் உதவியும் கிடைக்கும். இந்த மாதத்தில் நிலம் வீடு வாங்கும் விஷயத்தில் முன்னேற்றமான சூழலும் இருக்கும். போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் உங்களின் கடின உழைப்பால் வெற்றியை பெறுவீர்கள். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் சிரமங்கள் குறையும். உத்தியோகத்தில் வருமான உயர்வும் வியாபாரத்தில் லாபமும் கிடைக்கும். உணவு மற்றும் பானங்கள் விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்தினால் இந்த மாதத்தில் மனம் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கலாம். திருமண வாழ்க்கையில் துணையுடன் நேரம் ஒதுக்கவும் முயற்சி செய்ய வேண்டும். கிரகங்கள் அனுகூலமான இருக்கின்றன, உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். உறவுகள், வேலை பார்க்கும் இடம், தொழில் என்று எல்லா இடத்திலும் பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்படும். பழைய சர்ச்சைகளும் தீர்க்கப்படும். உறவுகள் இனிமையாக மாற நீங்கள் முயற்சிக்க வேண்டும். வாகனம் வாங்கும் பொழுது யோகம் ஏற்படும். சொத்து தகராறு தேரும். சொத்துக்கள் வாங்கும் அமைப்பும் ஏற்படும். உங்கள் கடந்த கால தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். தியானம், மூச்சு பயிற்சி போன்றவற்றை செய்து நிகழ்காலத்தை மேம்படுத்த உங்கள் திட்டங்களை செயல்படுத்துங்கள். குடும்பம், குழந்தைகளுடன் போதிய நேரம் செலவழிப்பதுதான் அவசியம். திருமண உறவுகள் இனிமையாக இருக்கும். குடும்பத்திற்கு நேரம் செலவிட வேண்டும். வீட்டில் பண்டிகை போன்ற சூழல் உருவாகலாம். மாதத்தின் முதல் பாதையில் வருமானத்திற்கு மேல் செலவு ஏற்படலாம். உறவுகளை மேம்படுத்த மீனராசிக்காரர்கள் ஒரு சில சமயங்களில் சமரசம் செய்து கொள்ள வேண்டி இருக்கும். மாதத்தின் முற்பாதையில் வீட்டில் உள்ள பெண்களால் டென்ஷனான சூழ்நிலையும் உருவாகலாம். இந்த நேரத்தில் நீங்கள் காதலித்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காதல் உறவு அல்லது திருமண வாழ்விலோ எந்த விதமான கசப்புணர்ச்சியும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். வியாபாரத்தில் போட்டிகள் நிலவலாம். உங்களின் கடின உழைப்பு மற்றும் திறமை மீது மட்டுமே நம்பிக்கை வையுங்கள். மூன்றாம் நபரின் குறுக்கீடு பணியிடத்தில் முரண்பாடுகளை ஏற்படுத்தலாம். எனவே அனைத்து நடவடிக்கைகளிலும் உங்கள் விழிப்புடன் இருப்பது முக்கியம். அலுவலகத்தில் சாதகமான சூழலும் இருக்கும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள், ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுக்கு எதிராக செயல்படலாம். உங்கள் சாதனைகளை நீங்கள் வாங்கும் பொருட்களுக்கும் உங்களுக்கு நடக்கும் விஷயங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதால் இந்த காலகட்டத்தில் ஏமாறக்கூடாது. இளைஞர்கள் தங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் தொழிலிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பாதம் 4 போராட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதம். ராசிநாதன் சாதகமாக இல்லை என்றாலும் அவருடன் செவ்வாய் இணைந்து இருப்பதால் முயற்சிகள் பலிக்கும்.
திட்டமிட்ட வேலைகளையும் திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். பணியாளர்களுக்கு மற்றவரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொடர்ந்து குரு பகவானின் பார்வைகள் சப்தம பாக்கிய லாபஸ்தனங்களுக்கு உண்டாவதால் மனதில் இருந்த சங்கடம் நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பமும் விலகும். நட்புகளால் நன்மை உண்டாகும். கூட்டுத் தொழிலில் லாபம் ஏற்படும். பெரிய அளவில் முதலீடு செய்தும் எதிர்பார்த்த வருவாய் வரவில்லையே என்ற நிலையும் மாறும். வரவேண்டிய பதவி உயர்வும் வரும். இடமாற்றம் கிடைக்கும். வாழ்வில் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை. தெய்வம் நமக்கு கண் திறக்கவில்லை என்று வருந்துவோருக்கு குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகமும் உண்டாகும். கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் மனதில் புதிய உற்சாகம் தோன்றும். திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும். எதிர்பார்த்த பணம் வரும். கடன்கள் அடையும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அவமானம் நெருக்கடி விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம். 6ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சூரியனால் இதுவரை உங்களுக்கு இருந்த பாதிப்பு நெருக்கடி யாவும் விலகும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகுவதுடன் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். மறைமுக எதிரி விலகுவார்கள். தொழில் போட்டியாளர்கள் பலமிழந்து போவார்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகம் உண்டாகும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனுடன் செவ்வாய் இணைவு பெறுவதால் குரு மங்கள யோகம் உண்டாகி கனவுகளும் நனவாகும். நிறைவேறாமல் போன வேலை நடக்கும். குருவருளால் விலகி சென்றவர்கள் மீண்டும் வருவார்கள். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். மறுமணத்திற்காக முயற்சி மேற்கொண்டோருக்கு விருப்பப்பட்ட துணையும் அமையும். தடைப்பட்ட பணம் வருமானம் வரும். பெரியோரின் ஆசீர்வாதம் உண்டாகும். சுக்கிரனால் ஒரு சிலருக்கு அவப்பெயர் ஏற்படலாம். குடும்பத்தில் சங்கடம் தோன்றும் என்பதால் எச்சரிக்கை அவசியம். புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு மன ரீதியாக ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தி அவமானம் ஏற்பட்டாலும் உங்கள் நிலையும் உயரும். செல்வாக்கையும் அதிகரிப்பார்கள். வசதி வாய்ப்புகளை உண்டாக்குவார். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும். குருவின் பார்வையால் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். நண்பர்களால் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும். தெய்வ அருள் பக்க பலமாகும். நண்பர்களால் விருப்பங்கள் நிறைவேறும். ஒரு சிலர் மறுமணத்திற்கு உரிய முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள். செலவு கட்டுப்படும். காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். பண நெருக்கடி விலகும். முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகளின் நிலையும் உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். ராசிக்குள் ராகு சஞ்சரிக்கும் நிலையில் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்கள் மனம் தடுமாறலாம். எதிர்ப்பாளினரின் சூழ்ச்சி வலைக்குள் ஒரு சிலர் சிக்குவதுடன் அதனால் அவமானங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்பதால் உங்கள் செயல்களில் எச்சரிக்கை அவசியம். இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே இறை அருளை பெறுவதற்கும் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்குரிய மாதமாகும். அதனால் இந்த மாதத்தில் உலகில் இன்பங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், அசைவம் சாப்பிடுவது போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் மிக சிறப்பாக 2 பௌர்ணமிகளும் வருகிறது. இதனால் இந்த மாதத்தில் பெருமாளை மட்டுமின்றி சிவனின் அருளை பெறுவதற்கான வழிபாடுகளை செய்வது மிகவும் சிறப்பானது. பக்தி மாதங்கள் என போற்றப்படும் மாதங்களில் மிகவும் முக்கியமானது புரட்டாசி மாதம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணனை கூறியிருந்தாலும் மார்கழியை விட புரட்டாசியே பெருமாளுக்கு உரிய மாதமாகும். அதோடு இது முன்னோர்களை வழிபடுவதற்கான மகாலய அமாவாசை, அம்பிகை வழிபாட்டிற்கு உரிய நவராத்திரி ஆகியவற்றை கொண்ட மாதமாகும். இதனால் இது வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் உயர்வான புண்ணிய பலனை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருந்து வருகிறது. தமிழ் மாதங்களிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த புண்ணியம் தரும் மாதங்களில் ஒன்று புரட்டாசி. பொதுவாகவே ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம், திதி, கிழமை ஆகியவைதான் சிறப்பாக இருக்கும். ஆனால் மாதத்தின் அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதங்களில் ஒன்றுதான் புரட்டாசி. இது தெய்வ அருள் மட்டுமின்றி முன்னோர்களின் அருளையும் நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும். புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யும் வழிபாடும் வழங்கும் தானமும் முன்ஜென்ம பாவங்களை நீக்கி
வாழும் காலத்தில் மகிழ்ச்சியையும், வாழ்க்கைக்கு பிறகு இறைவனின் திருவடியில் இருக்கும் பாக்கியத்தையும் கிடைக்க செய்கிறது. மேலும் அக்டோபர் 2ஆம் தேதியான புதன்கிழமையில் மகாலய அமாவாசையும் 2 பௌர்ணமிகளும் இந்த புரட்டாசி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.